ஓகே ஃபைன். இப்போ நான் பார்க்குறது சோக்கியா இல்லை டாப்கானில் எப்படி ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இப்போ டேட்டா அப்படிங்கிற போயிடும். இப்போ இதில் டேட்டாங்கிறது எங்கே போகிறோம்? இங்கே பாரு யூஎஸ்பின்னு இருக்குது. இப்படி ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணால் மாறும். அப்சர்வேஷன் கொடுத்துட்டு இப்படி மாறினா எல்லாமே மாறும். மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துட்றோம், டேட்டா அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போ டேட்டா பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பாருதா இப்படி லாக் பண்ணிட்டுக்கிறது என்ன பண்ணிக்கிறோம், அப்படி இல்லையா நம்ம டைட் வச்சுக்கிறோம். இதில் போய்ட்டு ஜாப் அப்படின்னு கொடுக்குறோம். ஜாப் செலெக்ஷன் இருக்குது. இதில் என்ன ஜாப் நம்ம கொடுக்க போகிறோம்? ஜாப் 2, ஜாப் 3, ஜாப் 5 இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜாப் 5ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் போய் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஜாப் 5ன்னு கொடுத்துக்கணும். அதாவது ஜாப் செலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட் சர்ச்சும் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எப்படி இருக்கணும், ஒரே ஈவனாக இருக்கணும். அதாவது ஜாப் 5ன்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஜாப்பை எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் டீட்டெயிலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஜாப்பை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே போய் பேக் ஸ்பேஸ் இப்படி கொடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி பேர் அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்பேஸில் போய் என்னென்னு பேர் கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே போய்ட்டு என்னென்னு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ ஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஏவுக்கு இந்த பக்கம் வரணும் அப்படின்னா பி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். மறுபடியும் இங்கே போய்ட்டு சி. இப்போ நியூமரிக்கல் மாறணுன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகிடும், ஸ்மால் லெட்டர் ஆகிடும். மறுபடியும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகிடும், கேபிட்டல் லெட்டர். இது 1 ஏபிசி 1ன்னு கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து ஸ்கேல் ஃபேக்டர். ஸ்கேல் ஃபேக்டருங்கிறது முன்னையே நான் சொன்னதான், டிஜிபிஎஸ் கோஆர்டினேட்டுக்கும் லோக்கல் கோஆர்டினேட்டுக்கும் மாறும். அதாவது பூமியோட லென்த் எப்படி இருக்குது, கர்வேச்சராக இருக்குது. அதுக்காக கோஎஃபிஷியண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கிறது தான் அது 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில நேரத்தில் மாற்றலாம். இதுதான் வந்து ஸ்கேல் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து புரிஞ்சிங்க. ஓகே, இப்போ ஸ்கேல் ஃபேக்டர் இது மாற்ற போகிறது. இப்போ ஜாப் கொடுத்தாச்சு. ஜாபை டெலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாப் இந்த ஜாப்பை டெலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் டெலீட் பண்ண முடியாது. ஏன் டெலீட் பண்ண முடியாது? இந்த ஜாப் வந்து நம்ம என்ன பண்ணல, முதல்ல பென்ட்ரைவில் அவுட் பண்ணல. பென்ட்ரைவில் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால் இங்கே பாருங்கள், இது என்னது காம்ஸ் அவுட்புட்னு இருக்குதுல்ல, காம்ஸ் அவுட்புட் கொடுத்துட்டு எஸ் டைப்பா டி டைப்பா, டாப்கானாக தான் டி டைப்பு, சோக்கியாக இருந்தால் என்ன கொடுக்கணும், எஸ் டைப்பு. இப்போ இங்கே எஸ் டைப்புன்னு கொடுத்துட்றோம். எஸ் டைப்புன்னு கொடுத்துட்டு இப்போ எந்த ஜாப்பை நம்ம அவுட் பண்ண போகிறோம், இங்கே ஸ்டார்னு போட்டுருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அவுட் பண்ணலன்னு அர்த்தம். இங்கே ஸ்டார் போடாமல் இருக்கிறதுலாம் என்ன இருக்குது, அவுட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த ஜாப் 2 வந்து ஜாப் 8 வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே என்டர் கொடுக்குறேன். என்டர்னா இங்கே என்ன ஆகிடும், அவுட்டு. அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் இங்கே என்ன கொடுத்துடலாம், ஓகே. ஓகே கொடுத்துட்டு இங்கே STR33 இப்படி அப்சர்வ் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகிடும், ஓகேனா ஓகே முடிஞ்சிடும். இப்போ கம்மியான ஜாப் இருக்கிறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. இல்லைனா இப்படி கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா என்ன பாயிண்ட் அப்படியே ஓடும். 2 ஜாப்புங்கனால சீக்கிரமாக போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்படி தான் ஜாப் வந்து இது பண்ணணும். இப்போ இந்த காம்ஸ் டைப் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்கக்கூடிய பேராமீட்டர் செட் பண்ணுறது. இப்போ இப்படி தான் ஜாப் செட் பண்ணிட்டோம். ஜாப் செலெக்ஷன்